அபு ஹுமைத் அஸ்ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு சுலைம் குலத்தாரின் ஜகாத்துகளை வசூலிக்கும் அதிகாரியாக இப்னு லுத்ஃபியா என்று அழைக்கப்பட்ட ஒருவரை நியமித்தார்கள். அவர் ஜகாத் வசூலித்து கொண்டு வந்தபோது அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணக்கு கேட்டார்கள். அவர், இது உங்களுக்குரியது, இது எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என்று கூறினார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் சொல்வது உண்மையானால் உன் தந்தை வீட்டில் அல்லது தாய் வீட்டில் உட்கார்ந்திரும், உம்மிடம் அன்பளிப்புகள் வருகின்றனவா பார்ப்போம் என்று கூறினார்கள். பிறகு எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அப்போது இறைவனை போற்றி புகழ்ந்துவிட்டு, அல்லாஹ் என்னை பொறுப்பாளியாக்கிய ஒரு பணிக்காக உங்களில் ஒருவரை நான் அதிகாரியாக்க, அவர் சென்றுவிட்டு வந்து, இது உங்களுக்குரியது, இது எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என்று சொல்கின்றார். அவர் தம் தந்தை வீட்டில் அல்லது தாய் வீட்டில் உட்கார்ந்திருந்தால் அவருக்கு அந்த அன்பளிப்புகள் வந்து சேருமா? அல்லாஹ்வின் மீதானையாக உங்களில் எவரும் உரிமையின்றி முறைகேடான எந்த ஒன்றையும் அடைந்து கொண்டாலும் மறுமை நாளில் அதை தமது தோள்களில் சுமந்த வண்ணமே அல்லாஹ்வை அவர் சந்திப்பார். இந்த வகையில் கனைத்து கொண்டிருக்கும் ஒட்டகத்தையோ அல்லது கத்தி கொண்டிருக்கும் பசுவையோ ஆட்டையோ தமது தோள்களில் சுமந்து கொண்டு அல்லாஹ்வை சந்திக்கும் எவரையும் நான் உறுதியாக அறிவேன் என்று கூறினார்கள். பிறகு தமது அக்குளின் வெண்மை தெரியும் அளவிற்கு தம் இரு கைகளையும் உயர்த்தி, இறைவா, உன் கட்டளையை நான் எடுத்துரைத்து விட்டேன் அல்லவா என்று நபி அவர்கள் கூறியதை என் கண்ணால் கண்டேன், என் காதால் கேட்டேன். சஹீஹுல் புகாரி 6979.